வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால இலங்கையை உலுக்கி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு எல்லா ஹெட்லைன்ஸ்லையும் எல்லா பிரேக்கிங் நியூஸ்லையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த செய்தியினுடைய பின்புலம் ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது, இவ்வாறான படுகொலை சம்பவங்கள், கைதுகள் இப்படியாக பல்வேறு நடக்குமா என்கின்ற ஊகங்களையும் நாங்கள் பழைய பதிவுகளினூடாக பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். முதலே இந்த பழைய பதிவுகளினூடாக இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறலாம் என்று நாங்கள் குறித்ததற்கு ஏற்றால் போல்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது என்ன விடயம் விதிகளிலே பரபரப்பாக எல்லா ஊடகங்கள் வாயிலாகவும் பார்த்திருப்பீர்கள். அக்டோபர் 22 இலங்கையிலே மாத்தறை வெளிகந்த பிரதேச சபையிலே நடைபெற்ற படுகொலை சூட்டு சம்பவம். இந்த சம்பவத்திலே வெளிகந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவருடைய அறைக்குள்ளே அவருடைய தவிசாளர் இருக்கையிலேயே வைத்து அதாவது துப்பாக்கி தாரிகளினால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுது அங்கே அவர் காலமாக இருக்கின்றார். இந்த பின்னணி, குற்ற பின்னணி பற்றி நாங்கள் ஆராய வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், அந்த சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த விக்ரமசேகர என்கின்ற 38 வயதே ஆன பிரதேச சபை தவிசாளருடைய பின்னணி என்கின்ற அடிப்படையிலே அவர் போதை கடத்தல் கும்பல்காரர்களோடு நெருங்கிய தொடர்பை கொண்டவராக அறியப்பட்டிருக்கிறார். அதைவிட பாதாள உலக குழுக்களோடும் உறவை, அதாவது நெருக்கமான உறவை பேணியவராகத்தான் கருதப்பட்டிருக்கிறார். செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூட்டு சம்பவம் மக்கள் மத்தியிலே பீதியை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த இறந்தவர் பற்றிய பின்னணி பற்றியும், ஏன் இவ்வாறான சூட்டு சம்பவங்கள், பல சூட்டு சம்பவங்கள் தென்னிலங்கையிலே பதிவாகின்றன, கொழும்பிலே பதிவாகின்றன என்ற விடயங்களை முன்னர் துலாம்பரமாக கூறியிருந்தாலும் மக்களுக்கு அது அறிய வேண்டிய, புரிய வேண்டிய விடயமாக இருக்கிறது. என்ன விடயம் என்றால், இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தினால் போதை ஒழிப்பும் பாதாள உலக குழுக்களினுடைய ஒழிப்பும் மிக வீரியமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதாவது என்றுமில்லாதவாறு இந்தோனேசியாவிலிருந்து கூட ஒளிந்திருந்த பாதாள உலக குழுக்கள் இலங்கையை கொண்டு வரப்பட்டார்கள். இசாரா செபந்தி அவர்களுடைய குழுக்களும் இலங்கையை கொண்டு வரப்பட்டார்கள். முன்னரே பல பாதாள உலக குழுக்களினுடைய தலைவர்கள், அதோடு சேர்ந்து இயங்கியவர்கள் தாதாக்கள், போதை கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்ட போது, அவர்கள் கைது செய்யப்பட்டால் யார் யார் பிடிபடுவார்கள், யார் யார் சட்டத்தின் முன் அகப்படுவார்கள் என்ற தோரணையிலே அந்த பட்டியலிலே முன் வரிசைப்படுத்தப்பட்டவர்கள், அது அவர்களுக்குத்தான் தெரியும், பாதாள உலக குழுக்களுக்குள்ளால சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றது. ஒரு கைதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்களா, எத்தனை சூட்டு சம்பவங்களும் உயிரிழப்பு படுகொலை சம்பவங்களும் தென் இலங்கையிலே தினம்தோறும் செய்தியாக வருகின்றன. இதிலே நீங்கள் ஊகிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக கடத்தல்காரர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் எங்கு உண்மைகளை கக்கிவிடுவாரோ என்று அவரை படுகொலை செய்ய திரிவார்கள், அல்லது அவர் சார்ந்த அடுத்தடுத்தவர்கள் கைது செய்யப்படுவர்களை படுகொலை செய்வார்கள். இது திரைப்படங்களில் வருவது போல இந்த நிழல், இந்த கருப்பு பாதாள உலக குழுக்களுடைய எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அதுபோலத்தான் அண்மையிலே, அதாவது 2025 மே 6 நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு வென்றிருக்கிறார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி, சயித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிட்டு வென்றிருக்கிறார் இந்த லசந்த விக்ரமசேகர என்கின்ற நபர். இவர் வென்றதன் பின்னர் தவிசாளர் போட்டிக்கு போட்டியிடுகின்ற பொழுது பல கூச்சல்கள், குழப்பங்கள் சபையிலே எழுந்திருக்கின்றன. அவருக்குரிய நற்சான்றிதழை பிற உறுப்பினர்கள் வழங்கவில்லை. அவருடைய பின்புலம், அவர் பாதாள உலக குழுக்கள், போதை கடத்தல்கள், கொலை கொள்ளை சம்பவங்களுடன், குற்றச் செயல்களுடன் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவராகவும் தேடப்பட்டவராகவும் வழக்குகள் உள்ளவராகவும் இருப்பதனால் அவர் இந்த சபையை நடத்துவதற்கு, தலைமைத்துவத்துக்கு உகந்தவர் அல்ல என்கின்ற தோரணையிலே பல உறுப்பினர்கள் மத்தியிலே முன்னரே பல சலசலப்புகள் வெடித்திருக்கின்றன. பல துப்பாக்கி கொலை மிரட்டல்கள், சூட்டு சம்பவங்கள் கூட இடம்பெற்று பதிவாகி இருக்கின்றன. அந்த வகையிலே
அண்மையிலே அம்பாந்தோட்டையிலே வந்து அதிகளவான அள்ளுகொள்ளையான போதைப் பொருட்கள் பிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதைவிட இப்போ சூட்டு சம்பவத்தில் இறந்த இந்த லசந்த விக்ரமசேகர அவர்களுடைய நெருங்கிய நண்பர் தான் இன்னும் இப்பொழுது 2 வருடமாக கடூழிய சிறையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் இருக்கிற கரக்கட்டா என்கின்ற நபர் தான் அவருடைய நண்பராகவும் இருந்திருக்கின்றார். ஆகவே இவர்களுடைய விசாரணைகள் இப்பொழுது செவ்வந்தி நாட்டுக்கு அழைத்து வந்ததன் பின்னரும் இந்தோனேசியாவிலிருந்து பாதாள உலக குழுக்களுடைய முக்கிய உறுப்பினர்கள் கொண்டு வந்ததன் பின்னரும் இலங்கை அரசியலிலே பாதாள உலக குழுக்களும் போதை வஸ்துக்காரர்களும் அதிகளவாக பிடிபடுகிறார்கள் விசாரணைகள் மூலம். இசாரா செவ்வந்தி கொண்டு வரப்பட்டதன் பின்னர் பல உண்மைகள் கக்கப்படுகின்றன. பல பேருடைய பெயர்கள் வந்து நாமங்கள் வெளியேறுகின்றன. அந்த அடிப்படையிலே அடுத்தடுத்த பட்டியலிலே யார் யார் இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள் என்ற பய பீதியிலே போட்டு கொடுத்து விடுவார்கள் என்று இவர்களையே போட்டு தள்ளுகின்ற நடவடிக்கையில் தான் இப்பொழுது இலங்கை அரசியல் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இறந்தவர் ஒன்றும் ஒரு பெரிய ஒரு புனிதமான நபர் இல்லை என்றாலும் படுகொலையை நாங்கள் கண்டிக்கத்தான் வேண்டும். அந்த வகையிலே இந்த சூட்டு சம்பவங்கள் இன்னும் எவ்வாறு வீரியமாக நடைபெறப் போகின்றதென்றால் இந்த அரசு எந்த வீரியத்தில் வந்து இந்த போதைப் பொருட்களையும் கொள்ளைக்காரர்களையும் கடத்தல்காரர்களையும் பாதாள உலகத்தையும் கட்டுப்பட துடிக்கிறதோ கைதுகள் அதிகரிக்கின்ற அதே சமாந்தர நேரத்தில் இங்கால இந்த பாதாள உலக குழுக்களுடைய உள்வீட்டு மோதல்கள் அதிகரித்து அவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லிவிடுவார்களோ இந்த பெயரை சொல்லிவிடுவார்கள் சூட்டு சம்பவங்களும் படுகொலை சம்பவங்களும் பதிவே ஆகும். இதுதான் இந்த நிழல் உலகத்தினுடைய எழுதப்படாத விதி. ஆகவே உறவுகளே, உங்களை சுற்றி இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பாதாள உலக குழுக்களுடைய ஒரு ஒரு வேட்டையாடுகின்ற நிகழ்வு அரசாங்கத்தினால் நடைபெறுகின்றது. அந்த வகையில் நீங்களும் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என்றால் நீதிமன்றத்தில் வந்து பாதாள உலக குழுக்களுக்குரிய துப்பாக்கிச் சூடில் கொல்லப்படுகிறார்கள். பொதுமக்கள் நடமாடுகின்ற இடங்களில் வீதிகளில் கொழும்புகளில் எல்லாம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெறுகின்றது. அதைவிட பிரதேச சபை நீங்கள் சேவையை பெறுகின்ற இடங்களுக்குள்ள வந்து துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறுகின்றது. ஆகவே நீங்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த வகையில் வந்து எதிர்க்கட்சி, அதாவது இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட தவிசாளர் வந்து லசந்த விக்ரமசேகர அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்துகிற தவிசாளர் என்றபடியால் பாராளுமன்றத்திலே பொங்கி எழுந்திருக்கிறார் சயித் பிரேமதாச அவர்கள். அதாவது இது பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது, தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது, பொதுமக்கள் நடமாடுகிற இடத்திலேயே அதுவும் பிரதேச சபைக்குள்ளேயே சென்று சுடுகின்ற அளவில் வந்து பொது பாதுகாப்பு இப்படி கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசை விமர்சித்திருந்தார். அவருக்கும் இப்பொழுது எதிர்ப்புகள் கிளம்புகின்றது. ஏனென்றால் நீங்கள் பெயர் பட்டியலை பார்த்து ஒரு நல்லவரை புனிதரை நியமிக்காமல் இப்படி குற்ற பின்னணியும் போலீசாரால் தேடப்படுவரும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டிருப்பவர் போதைகளை கடத்துவரை ஏன் நீங்கள் வேட்பாளராக போட்டு தவிசாளராக்கினீர்கள் என்ற விமர்சனமும் இப்பொழுது மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் இவ்வாறு கருத்து கூறினார். பொதுமக்கள் பாதுகாப்பு என்றதுக்கு அப்பால வந்து இது ஒரு கேங்ஸ்டார், அதாவது வந்து பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலில் தான் இது இடம்பெற்றிருக்கிறதே ஒழிய யாரும் பொதுமக்களையோ வேறொரு நபரையை தாக்கும் விதமாக நடைபெறவில்லை. விசாரணைகளை முன்னெடுப்போம், பொதுமக்கள் பாதுகாப்பு சிறப்பாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். அதுதான் உண்மை. என்ன விடயம் என்றால் இது இப்பொழுது இந்த கைதுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கின்ற அரசினுடைய பாதாள உலக குழுக்கள் போதை ஒழிப்பு திட்டத்தினூடாக இந்த கைதுகள் இடம்பெற்று கொண்டிருந்தால் எவ்வளவு கைதுகள் விசாரணைகள் துரிதப்படுத்துகின்றதோ அதே சமாந்தர நேரத்திலே வந்து இந்த படுகொலைகளும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகம். அது அவர்களுக்குரிய பாதாள உலக குழுக்களுக்குடையான மோதல். ஆகவே பலர் இப்பொழுது அம்பாந்தோட்டையிலே அள்ளுகொள்ளையான போதைப் பொருள் கண்டுபிடித்ததன் பின்னர் துப்பாக்கிகள் கண்டுபிடித்ததன் பின்னர் நாடளாவிய ரீதியிலே பல வேட்டையாடுதல்களில் வந்து போதைப் பொருட்கள் கடத்தல்காரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் மொட்டுக்கட்சியினுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஒரு கருத்து. அதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆழமாக. இனி மொட்டு கட்சியில் வந்து இணைகிற வேட்பாளர்களுடைய போலீஸ் சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று. ஆகவே எவ்வளவு தூரம், ஏனென்றால் அப்போ எங்கே ஆட்டம் கண்டிருக்கின்றதை பாருங்கள். மொட்டு கட்சியில் இருக்கிற வேட்பாளர்கள், பழைய வேட்பாளர்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் போதை கடத்தல்காரர்களோடையோ அல்லது பாதாள உலக குழுக்களோடையோ தொடர்பு பட்டிருப்பது இப்பொழுது இந்த கைதுகளுக்கு பின்னர் வெட்ட வெளிச்சமாகிறது. இதனால் அதிர்ந்து போன
நாமல் ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த எங்களுடைய வேட்பாளர்களாக வருபவர்கள் இனி போலீஸ் சான்றிதழ், நற்சான்றிதழ், எந்த குற்றச்செயல்களையும் ஈடுபடாமல் பாதாள உலக குழுக்களோட தொடர்பில்லாமல் போதை கடத்தல் இல்லாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும், போலீஸ் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று. ஆகவே எங்கு வரைக்கும் ஆட்டத்தை கண்டிருக்கிறது பாருங்கள். இந்த பாதாள உலக குழுக்களுடைய இயக்கத்திற்கும் போதை கடத்தலுக்கும் பின்னணியில் யார் யார் இருக்க போகிறார்கள், முன்னர் இருந்த எந்த தலைவர்கள் இவர்களை ஆட்டி வைத்தார்கள், வளர்த்து விட்டார்கள் என்றெல்லாம் இனி வெளி உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக வர இருக்கிறது. அந்த வகையில் நியாயமான, நீதியான, வெளிப்படையான விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நீதி தன் கடமை அனைவருக்கும் சமமாக செய்யும் என்று இப்பொழுது இலங்கை மக்கள் நம்புகிறார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் இந்த படுகொலைகளுக்கு பின்னர் இன்னும் பல படுகொலைகள் நிகழத்தான் வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் பாதாள உலக குழுக்களுடைய இந்த கொட்டங்கள் தங்களுக்குடைய மோதல்களில் முடிவடையும். எவ்வளவு கைதுக்கள் அதிகமாகிறதோ, எவ்வளவு பாதாள உலகங்களை கட்டுப்படுத்துகிற போதை கண்டுபிடிக்கின்ற நேரங்களில், சமாந்திர நேரத்தில் இப்படியான படுகொலைகள் இன்னும் அதிகரித்து கொண்டு செல்லும். பொதுமக்கள் உங்களுடைய பாதுகாப்பையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.